Hello friends, welcome to Jerish world. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாக்லேட் கேக். இந்த சாக்லேட் கேக் எப்படி பண்றது இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மைதா மெஷர் பண்ண போறோம். அதுக்காக நான் மெஷரிங் கப் எடுத்துர்க்கேன். இதோட அளவு வந்து 2/3. இதுல வந்து 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். மைதா எடுத்துட்டு இந்த மாதிரி ஜல்லடியில போட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட்டிகள் இல்லாம நல்லா ஈஸியா மிக்ஸ் பண்றதுக்கு வரும். இந்த மெஷரிங் கப்போட கரெக்டான ml அளவு வந்து 120 ml கப். இது 2 கப் அளவுக்கு மைதா சொன்னேன்ல, இது வந்து 2வது கப்பு. இதுல மைதா அதே அளவுக்கு ஆட் பண்ணிட்டு இதே மாதிரி ஜல்லடியை போட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ண போறோம். அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்த சேம் கப்ல தான் எடுக்க போறோம். நம்ம எடுத்த அதே கப்லேயே பாதி அளவுக்கு, அதாவது இது 120 ml கப்பு, இதில் பாதினா 60 ml அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். எது ஆட் பண்ணாலும் இந்த மாதிரி சலடையில் சளிச்சு ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் இருக்கிறது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ அது கட்டி கட்டியாக இருக்கும். நீங்கள் இப்படி சளிச்சிட்டிங்கன்னா அது தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் வந்து சேம் அதே 120 ml கப்பில் வந்து ஃபுல்லாக 120 ml எடுத்துக்கோங்க. அதை வந்து பவுடர் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை பவுடர் பண்ணிங்க அப்படின்னா அது 1.5 கப் நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இதோட சேர்த்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட சேர்த்து பேக்கிங் சோடா ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் 2 எக் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு நாட்டுக்கோழி முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நார்மல் எக் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட சேர்த்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அதே சேம் நம்ம எடுத்த 120 ml கப்பில் 1 கப் ஃபுல்லாக ஆட் பண்ணணும். பட் எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்க, நம்மளோட கேக் பேட்டர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதோட சேர்த்து நான் வந்து பட்டர் ஆட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, இதுக்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் பட்டர் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 2 ஸ்பூன் பட்டர் எடுத்து அதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆயில்னால் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பட் பட்டர் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்ம மெல்ட் பண்ண பட்டர் ஆட் பண்ணுறப்போ ஹாஃப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, பாதியை வச்சுருங்க. அதை வந்து நம்ம கேக் ட்ரேயில் அப்ளை பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பட்டர் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரும். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கள்ல, இதுதான் அது. இப்போ இதை வந்து நம்ம வந்து கேக் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். கேக் ட்ரேயில் மாற்றுறதுக்கு முன்னாடி நம்மளோட கேக் ட்ரேயில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பட்டரை வந்து இந்த கேக் ட்ரே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நம்ம கேக் ட்ரேயில் ஃபுல்லாகவே பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு டேப் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம ஓவனில் வைக்க போகிறோம். ஓவன் நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 1/2 hour இருக்குது. இப்போ அதை வந்து ஓவனில் வச்சிடலாம். இப்போ நம்ம கேக் ட்ரேயை உள்ளே வச்சாச்சு. இப்போ ஓவனை க்ளோஸ் பண்ணிட்டு 45 minutes டைம் செட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. 45 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேக் ட்ரேயில் உள்ள கேக் வந்து நல்லா உப்பி வந்திருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்துட்டுருக்குன்னு. கரெக்டாக 45 minutesக்கு அப்புறம் அதுவே ஆஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள் 45 minutes ஆகிடுச்சு. நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இந்த ட்ரேயை வந்து ஓவன்லேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றுறதுக்காக சைடில் நைஃப் வச்சு இந்த மாதிரி லேஸாக எடுத்து விட்டுட்டு பேக் சைடு திருப்பி டேப் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேக் வந்து ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வந்துருச்சு அப்படின்ட்டு. இப்போ மேலே இருக்க பார்ட்டை தனியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இது மேலே இப்போ நம்ம வந்து கார்னிஷிங் பண்ண போகிறோம்.
ஃபர்ஸ்ட் இது மேலே வந்து ஹெஸ்லி சாக்லேட் சிரப் இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி ட்ரிசல் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஜெம்ஸ் இல்லைனா ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பீனட் பட்டரை லைட்டாக மெல்ட் பண்ணி அதை இது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. பீனட் பட்டரோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை இது மேலே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பீனட் பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது மேலேயே சாக்லேட் சிரப் வந்து இந்த மாதிரி ட்ரிசல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு மார்பிள் டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். பட் டேஸ்ட்டுமே இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.